இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப முக்கியமான பார்ட் பி கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஜீனர் டயோடு. எ ஜீனர் டயோடு இஸ் ஸ்பெஷலி டிசைன்டு பிஎன் ஜங்ஷன். இது பேசிக்கலாக ஒரு பிஎன் ஜங்ஷன் தான். ஆல்ரெடி பிஎன் ஜங்ஷன் பார்க்காதவங்க போன வீடியோவில் பார்த்துட்டு வந்துருங்க. பிஎன் ஜங்ஷன்னா என்னன்னா கரண்ட்டாக ஒரு வழியாக மட்டும்தான் கண்டக்ட் பண்ணும். ஆனால் ஜீனர் டயோடுன்றது ரெண்டு சைட்லையுமே கண்டக்ட் பண்ணும். அப்போ இது வந்து நார்மலாக ஒரு பிஎன் ஜங்ஷன் தான். பட் தட் கண்டக்ட்ஸ் இன் போத் சைட்லையும் கண்டக்ட் பண்ணும். இட் அலவுஸ் த கரண்ட் டு ஃப்ளோ இன் ரிவர்ஸ் டைரக்ஷன் ஆஃப்டர் ரீச்சிங் த ஜீனர் பிரேக் டவுன் வோல்டேஜ். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இது ரிவர்ஸ் வோல்டேஜையும் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் ஜீனர் டயோடோடைய சர்க்யூட் டயக்ராம். இது ஆனோட் பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அடுத்து ஜீனர் டயோடோட டயக்ராம் பாருங்க. இது பி டைப் பாசிட்டிவ் டைப், இது என் டைப் நெகட்டிவ் டைப். இது பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டக்ட் ஆகிற டிப்ளேஷன் ரீஜியன். அடுத்து ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷன். ஃபார்வர்ட் பயாஸ்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். பி டைப்பை பாசிட்டிவ் கூடயும் என் டைப்பை நெகட்டிவ் கூடயும் கனெக்ட் பண்ணுறதா பாசிட்டிவ். இதில் கரண்ட் ஈஸியாகவே ஃப்ளோ ஆகும். இந்த சர்க்யூட்டில் பார்த்தாலே தெரியும். இந்த இடத்துல இருக்கிற பாசிட்டிவ் இது வந்து டைரெக்டாக நம்ம பாசிட்டிவ் சைடு மூலியம் கனெக்ட் பண்ணியிருப்போம். நெகட்டிவை என் சைடு நெகட்டிவில் கனெக்ட் பண்ணியிருப்போம். இதுதான் ஃபார்வர்ட் பயாஸ். அடுத்து ரிவர்ஸ் பயாஸ். ரிவர்ஸ் பயாஸ்ன்றது ஃபார்வர்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. நெகட்டிவை பி டைப் கூடயும் பாசிட்டிவை என் டைப் கூடயும் கனெக்ட் பண்ணியிருப்போம். இதில் பார்த்தாலே தெரியும். இந்த பாசிட்டிவை வந்து நம்ம நெகட்டிவில் கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். இந்த நெகட்டிவை பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். அடுத்து பிரேக் டவுன். பிரேக் டவுனுன்றது போன வீடியோவில் பார்த்தா அதே தான். பிரேக் டவுனுன்றது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அந்த வோல்டேஜ் தாங்க முடியாமல் சடனாக பிரேக் ஆகி கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் வோல்டேஜ். லைக் ஒரு டேம் இருக்குன்னா டேம் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் தண்ணியை சேமிக்கும். சடனாக அதோட எஃபெக்ட் முடிஞ்சிருச்சுன்னா டேம் உடஞ்சி எல்லா தண்ணியும் லீக்கேஜ் ஆகிடும். அந்த மாதிரி தான் இந்த இடத்துல கரண்ட் லீக்கேஜ் ஆகிடும். இந்த எஃபெக்ட் பேர் தான் அவலான்ச்சி எஃபெக்ட் அண்ட் ஜீனர் எஃபெக்ட். முதல்ல நம்ம பார்க்க போகிறது அவலான்ச்சி எஃபெக்ட். அவலான்ச்சி எஃபெக்டில் என்ன நடக்கும்னா குறிப்பிட்ட அளவுக்கு மேலே கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும்போது சடனாக பிரேக் டவுன் ஆகி கரண்ட்டில் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து ஜீனர் எஃபெக்ட். ஜீனர் எஃபெக்டும் சேம் தான். ரிவர்ஸில் வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு மேலே கரண்ட் சடனாக லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டயோட். விஐன்றது வி வோல்டேஜ், ஐன்றது கரண்ட். ஃபார்வர்ட் பயாஸில் நார்மலாக ஆக்ட் ஆகும். ரிவர்ஸ் பயாஸில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே தான் வோல்டேஜ் ஃப்ளோ ஆகும். இதுதான் விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கான கிராஃப். இந்த கிராஃப் நீங்கள் ஈஸியாகவே போடலாம். ஃபார்வேர்டில் ஒன்றுமே நார்மலாக நடக்கும். ஆனால் ரிவர்ஸில் வரும்போது ஒரு குறிப்பிட்ட பிரேக் டவுன் வோல்டேஜ்க்கு அப்புறம் கரண்ட் வந்து சடனாக ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் ரிவர்ஸ். அடுத்து ஜீனர் டயோடோட அப்ளிகேஷன்ஸ்னு பார்த்தோன்னா முதல்ல யூசர் ஆஸ் வோல்டேஜ் ரெகுலேட்டர். வோல்டேஜ் ரெகுலேட்டராக யூஸ் பண்ணுறோம். அடுத்து யூசர் ஃபார் ஓவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன். ஒரு ஓவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் நடக்காமல் இருக்கிறதுக்காக சர்க்யூட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்து யூசர் ஆஸ் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ். இது வந்து ரெஃபரன்ஸ் வோல்டேஜாக யூஸ் பண்ணுறோம்.